ஸோ வெல்கம் டு ஐஸ்வர்யம் அகாடமி. ஸோ நம்ம வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுக்கான நெக்ஸ்ட் வீடியோ அப்படின்றது எதை பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வைஸ் பிரசிடென்ட். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்ட் 4A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றது வந்து பார்த்துருப்போம். பார்ட் 4ன்றது டிபிஎஸ்பி டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதனுடைய கண்டினியூட்டி இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடியது வைஸ் பிரசிடென்ட்டை பற்றி பார்த்துருப்போம். ஸோ வைஸ் பிரசிடென்ட்டை பற்றி பார்க்குறோம். ஸோ வைஸ் பிரசிடென்ட் ஆர்டிகல் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 63 அப் டு 71 வரைக்கும். 72ன்றது பர்டனிங் பவரிங் வந்துடும், சரிங்களா, பிரசிடென்ட்டுடைய பொதுமணி போலங்க அதிகாரம் அப்படின்ட்டு. ஸோ இங்கே 63 அப்படின்றது நம்ம பேசிக்காக ஒரு எஸ்எஸ்சிக்கு ஃபண்டமெண்டல் தெரிந்தால் போதும். ஒரு 63 அப்படின்றது என்ன அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட்டை பற்றி சொல்கிறாங்க. ஆர்டிகல் 64 அப்படின்றது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா த எக்ஸ் அஃபீசியோ சேர்மன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மாநில தலைவராக செயல்படுறார். நமக்கு வந்து ஆர்டிகல் 64 இதில் ராஜ்யசபாவில். ஸோ இதில் ராஜ்யசபா ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து அப்போ ராஜ்யசபாவுடைய சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லோக்சபா அப்படின்னா ஸ்பீக்கர்னு சொல்லணும், ராஜ்யசபான்னு வர்றப்ப சேர்மன் சொல்லணும். அப்போ சேர்மன் யார் வருவா? வைஸ் பிரசிடென்ட் தான் வருவார். யார் வரா? வைஸ் பிரசிடென்ட் தான் வருவார். தற்போது யார் இருக்கா? ஆமாம், நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிபி ராதாகிருஷ்ணன் வந்து இருக்காரு. கிளியர்? ஸோ அப்போ ஆர்டிகல் 63 வைஸ் பிரசிடென்ட்டை பற்றியும், ஆர்டிகல் 64 அப்படின்றது எக்ஸ் அஃபீசியோ சேர்மன், மாநிலங்களவை தனது பதவியின் வழியாக மாநிலங்களவை தலைவராக செயல்படுறாரு. இது ஆர்டிகல் 64. 65 அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ ஆப்ஷன்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட், அதாவது பிரசிடென்ட் இல்லாத பொழுது வைஸ் பிரசிடென்ட் தான் வந்து செயல்படுறாரு. ஸோ அந்த டைம்ல அவர் வந்து ராஜ்யசபாவுடைய சேர்மனா இருக்க முடியுமான்னு ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா டெஃபினட்டா இல்லை. பிரசிடென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டைம் வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடென்டா ரோல் எடுக்கிறார் அப்படின்னா அந்த டைம் ராஜ்யசபாவுடைய சேர்மனா அவர் இருக்க முடியாது. அதே போல சேலரியுமே கூட அவர் வந்து பிரசிடென்ட்டுக்கு உண்டான சேலரி தான் வாங்குவார். அப்ப அந்த டைம்ல யார் சார் ராஜ்யசபாவுடைய சேர்மனா இருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வைஸ் சேர்மன், த பொசிஷன் டேக்கன் த ராஜ்யசபா சேர்மன். கிளியர்? ஓகே, ரைட். தென் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ஆர்டிகல் 66 அப்படின்றது எலெக்ஷன் ஆஃப் த ராஜ்யசபா, அதாவது பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட். ஸோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ துணை குடியரசுடைய தேர்தல் பத்தி சொல்றோம். இது வந்து ஒரு இன்டைரக்ட் எலெக்ஷன் தான், சரிங்களா. ஸோ இந்த எலெக்ஷன்ல யாரெல்லாம் பார்ட்டிசிபேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இங்க இன்க்ளூடிங் நாமினேட் கேண்டிடேட்டையும் சேர்த்து. அப்ப லோக்சபாவில் எவ்வளோ? நமக்கு வந்து 5, 4, 3 கரெக்டா. ராஜ்யசபாவில் எவ்வளோ? 2, 4, 5 கரெக்டா. அப்ப டோட்டலா 8. ஸோ 8, 7. ஸோ 778 மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் எம்பிஸ்மே என்ன பண்றாங்க? பார்ட்டிசிபேஷன் டு த வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன், அதில் பார்ட்டிசிபேஷன் பண்றாங்க. ஸோ இதுல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 மெம்பர்ஸ் வந்து ப்ரப்போசல் பண்ணணும், 20 மெம்பர்ஸ் வந்து அதை அக்செப்டபிள் பண்ணணும். அதாவது 20 வேட்பாளர்கள் முன்மொழிய வேண்டும், 20 வேட்பாளர்கள் வழிமொழிய வேண்டும் அப்படின்றது நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ தட் இஸ் இன்டைரக்ட் எலெக்ஷன். அண்ட் ஆர்டிகல் நமக்கு வந்து 67ன்றது டேர்ம்ஸ் ஆஃப் ஆஃபீஸ். ஸோ அவருடைய பதவி காலம் அப்படின்றது 5 இயர்ஸ். பதவிக்காலம் அப்படின்றது 5 இயர்ஸ். ஸோ அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், அவர் வந்து குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து 35 இயர்ஸ் வந்து இருக்கணும். எப்படி பிரசிடென்ட்டுக்கு பார்த்தோமோ அதே போல 35 இயர்ஸ் இருக்கணும். இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கக்கூடாது. ஸோ தென் அதை விட முக்கியமான பாயிண்ட் ராஜ்யசபாவுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ராஜ்யசபாவுன்னா என்ன சார் இருக்கணும்? 30 இயர்ஸ் இருக்கணும். ஸோ அந்த ராஜ்யசபாவுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கணும். யாருக்கு அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட்டுக்கு. இதே நீங்க பிரசிடென்ட்னு எடுத்தீங்கன்னா லோக்சபாவுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அப்ப ராஜ்யசபாவுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் இப்போ லோக்சபானா ஏஜ் 25, ராஜ்யசபானா 30. ஸோ அது நாம் வந்து பார்க்குறோம் இல்லையா. ஸோ அதே போல எம்பி எம்எல்ஏவா இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். இது வைஸ் பிரசிடென்ட்டுக்கு. ஸோ ஆர்டிகல் 68 என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அகைன் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது பிரசிடென்ட்டுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் பதவி காலம் முடிவதற்கு முன்பே கண்டென்ட் த எலெக்ஷன், மீண்டும் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் சொல்றதா 68. 69 அப்படின்றது அஃபர்மேஷன், அவருடைய பதவி பிரமாணம். யார் அவருக்கு வந்து அஃபர்மேஷன் பதவி பிரமாணம் செஞ்சப்பான பிரசிடென்ட் தான் பண்ணி வைப்பார், சரிங்களா, பிரசிடென்ட். 70ன்றது டிசார்ஜ் த பிரசிடென்ட், அதாவது பிரசிடென்ட் இல்லாத பொழுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல வைஸ் பிரசிடென்டா செயல்படுறத பத்தி தான். ஸோ 71 அப்படின்றது இவங்க வந்து மேட்டர்ஸ் ஆஃப் த எலெக்ஷன், தேர்தல் இஷ்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா சால்வ் பண்றத பத்தி சொல்றது ஆர்டிகல் 71. 72 பத்தி முன்னாடியே சொன்னோம். ஸோ தேங்க்யூ.